கிடாயில் வந்து ஏலம் போய் கொண்டு இருக்குது 40,000 ரூபா. எங்களுக்கு ஒரு அரசு வயிறு இருக்கு கடைசி பூசி ஆவரேஜ் தான். அரசு மரத்திலே மறைந்தார். அதுதான் இதில் பாருங்க, இந்த கிடாயில் எல்லாம் ரொம்ப பெருங்கிடாயில் நிற்குது. ஆடுகள் எல்லாம் வளர்க்குறது தானே. திருப்பி இங்கே இந்த ஆலயத்திலேருந்து கொண்டு போயிடணுமா இந்த கிடாயில்? இந்த முறை இல்லை வேள்வியை கொடுக்கலான்னு அதை இங்கே பாருங்க. கட்டி ஞான தோன்றி இந்த கிராமத்து ஆலயத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இப்போ கிலோமீட்டர் இருக்குது. அந்த கிலோமீட்டர் தாய் தமிழக வணக்கம். இன்றைக்கு என்ன காலத்தில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு வந்து நாங்கள் பருத்திரில் நிற்கிறோம். பருத்திரில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான வேள்வி. நீங்கள் வேலியில் பார்த்துருப்பீங்க, எல்லா இடம் வந்து கிடாயில் வெட்டுறா தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த இடத்துல அப்படி இல்லை, கிடாய் வந்து வெட்டுறே இல்லை. இங்கே வந்து கிடாய் வந்து எல்லாம் ஏலத்தெல்லாம் விற்பனை செய்கிறது. நேத்திக்காக கொண்டு வந்து கொடுக்கப்படுற கிடாயில் இங்கே இந்த கிடாய் ஏலத்தில் போகிற காசு ஒன்றும் வந்து உரிமையாளருக்கு இல்லை. எல்லா காசும் வந்து கோயிலுடைய வளர்ச்சிக்காகத்தான் கொடுக்கப்படுகிறது. அதாவது நேத்தி தங்களுடைய நேத்தியை வந்து அந்த வைரர் ஆலயத்துக்கு கொடுக்கிறோம். இது வித்தியாசமாக இருக்குது. இந்த வேலியை பார்க்கவே ஒரு வித்தியாசம் இருக்குது. முதல் நம்ம இப்படி ஒரு வேலியை பார்க்குறது இங்கே தான் உண்மையிலேயே ஒரு வியக்க வைக்குது. அது கிட்டத்தட்ட இந்த கிடாயில் பார்க்கவும் ஒவ்வொரு கிடாயம் வந்து 15 லட்சம் 10 லட்சம் 4 லட்சம் பெறக்கூடிய கிடாய் இல்லைன்னா ஒரு கிடாயில் மட்டும் சொல்லிக்கணும். அதில் இந்த கிடாய் வளர்ப்பாளர்கள் வந்து, அதாவது உரிமையாளர்கள் இல்லை, வேறு கிடாய் வளர்ப்பாளர்கள் இங்கே வந்தீங்கன்னா அவையில் கேட்கும் போது தான் அவர் சொல்லினா அப்படி இல்லை வருமெண்டு பார்க்கவே வித்தியாசமாக இருக்குது. பாப்பா என்ன மாதிரி என்ன விலையில் கிடாயில் போகுதுண்டு. யாரும் சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நாங்கள் போகிற காலையில் உங்களுக்கு வரும். உங்களோட உறவுகளுக்கும் இந்த காலையை ஷேர் பண்ணுங்க. அவையில் கிடாயிலும் சில இதில் நிற்கலாம், அவையில் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். காலை திறந்து பார்ப்போம் என்ன மாதிரி வெள்ளி நடக்குதுண்டு. இப்போ நாங்கள் எங்கே போய்கின்றோம்னு பார்த்தீங்கன்னா, குருமை கட்டி அருள்மிகு ஞானவேரர் ஆலயம் தான் இன்றைக்கு அந்த வெள்ளி பொங்கல் நடக்குது. அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இங்கே எல்லாம் வித்தியாசமாக பார்த்தாலே நீங்கள் மெய் செலுத்த போகிற அளவுக்கு தான் அப்படி இருக்குது. அதை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்படியே போய் பார்ப்போம் என்ன மாதிரி எப்படி நடக்குன்னு சொல்லி. காலையில் எல்லாம் இங்கே பூசையில் நடந்து காவடி ஆட்டங்கள் போன்ற பல நிகழ்வுகள் நடக்குது. அதோட பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கம் பேருக்கு இங்கே கலையில் எல்லாம் வந்து ஆடுறதெல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். பார்ப்போம் என்ன மாதிரி என்று சொல்லி. ஆலயத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இப்போ கிலோமீட்டர் இருக்குது. அந்த கிலோமீட்டத்தில் பூசை வழிபாடுகள் எல்லாம் செய்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஆலயத்தில் பொங்கல் எல்லாம் கிடாயில் எல்லாம் கொண்டு வந்துட்டுருக்கதை நீங்கள் பார்க்கக்கூடியா இருக்குது. பாருங்கள், கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 200-250 கிடாயில் கிட்ட வந்திருக்கலாம். அளவுக்கு அதிகமான கிடாயில் நிற்கிது. பாப்பம் போய் கிட்ட இதில் பார்த்தீங்கன்னா பெருங்கிடாயில் வந்து நிற்கிறத பார்க்கக்கூடியா இருக்குது. கிடாயில் கிட்டத்தட்ட ஒரு 150க்கு அதிகமான கிடாயெல்லாம் பார்க்கலாம். இப்போதைக்கு 2 பக்கத்துலேயே கிடாய்கள் நிற்கிது. அதால் வந்து இவ்வளோ வந்து கணக்கு தெரியல. பார்ப்போம் வாங்கி இதுலேயே ஒரு பெருங்கிடாய் நிற்கிறத பார்க்கலாம். பாருங்கள், ஆலயத்தினுடைய 2 பக்கத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா கிடாயில் நிற்கிது. இங்கே பக்கத்துலேயும் கிடாயெல்லாம் பார்க்கலாம். இதில் எல்லாம் தனி கிடாயில் நிற்கிறத நீங்கள் பாருங்கள். மடை போட்டு கொண்டிருக்கத நீங்கள் பார்க்கக்கூடியா இருக்குது. பாருங்க, எல்லாம் இருந்தாங்கன்னா நேர்த்திகளுக்கு இந்த இடத்த நிறைய விஷயம் வைக்கணும். ஏற்பாடுகள் எல்லாம் பாருங்கள், கடற்கரை நடந்து கொண்டிருக்கு. மடையில எல்லாம் போட்டு கொண்டு வைக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாலயம் வந்து மடையல் போட்டு கொண்டு இருக்கேன். இப்போ சோறுகள் எல்லாம் போட்டு படைக்கிறத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. இங்கே பாருங்க, இதில் வடை மாலையிலெல்லாம் போட்டு வச்சுக்கிறத பார்க்கக்கூடிய. வைரருக்கு வந்து ஒரு வடை மாலை தான் போடுறது. இப்போ அபிஷேகங்கள் நடந்து முடிச்சு இப்போ வந்து மடையல் போட்டு பெறவுறதெல்லாம் பார்த்துக்கணும். அதுக்காக பத்தர்கள் எல்லாம் மிதிக்கணும். ஆலயத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு
அரச மரத்தடியிலேயும் வந்து வைரவ சூளங்கள் முன்னால் மடையில் போட்டு பரவி கொண்டிருக்கணும். வணக்கம் அண்ணா. வணக்கம். என்ன இப்போ செய்து கொண்டிருக்கிறீங்கள்? இது வந்து எங்களோட வைரவர் குலதெய்வம் காலகாலமாக வேள்வி நடக்குது. அப்போ இங்கிருந்த மக்கள் எல்லாம் விவசாயிகள் அந்த காலத்தில். அப்போ ஆடுகள் எல்லாம் வளர்க்குறது தானே. அப்போ கிடாய்க்குட்டி என்றால் அது வைரவருக்கு வந்து நேர்ந்துறாது. அப்போ அந்த நாட்டிலேருந்து வளர்த்து இங்கே கொண்டு கிடாய் விடுறது. அதில் தான் மடையெல்லாம் வைக்கிறது. மடை என்று சொன்னால் வைரவருக்கு பிடிக்கிறது வடை. அப்போ அது வைரவருக்கு வந்து ஸ்பெஷல் வடை இருக்குது. இந்த கோயிலுக்கு சாப்பிட்டு பாருங்க அப்படிங்கிறது. அதில் பழங்கள் எல்லாம் வச்சு ஒரு நாள் தான் அது வேள்வி என்று செய்கிறது. வேள்விக்கு வளர்ந்து கட்டலாம் செய்யணும். அது 3 உபயோகம். அதை வந்து முன்னுக்கு படைப்பினோம். மற்ற எல்லாரும் இங்கே கடவுளுக்கு தான் படைக்கிறோம். இருந்தாலும் ஒரு போட்டி இருக்குது. இந்தியான்ற ஒரு போட்டி இருக்குது. அது வைரவருக்கு இதெல்லாம் பெரிய விருப்பம். நேர்த்திக்கடன் இப்போ பிள்ளைகள் நல்லா இருக்கணும், பிள்ளைகள் படிக்கணும், கல்யாணம் கட்டணும், பிள்ளைகள் போகணும். இப்படி ஒவ்வொரு வருஷமும் ஒரு நேர்த்தி வருந்தாங்க. அதை வச்சு அது நிறைவேற வைரவரை செய்து சந்தோஷப்படுவோம். நான் வந்து அதிகமான வேள்வியல் பார்த்துருக்குறேன். ஆனால் எல்லா இடம் வந்து இந்த மச்சத்தில் போடுற படையெல்லாம் பார்த்துருக்குறேன். ஆனால் இங்கே பார்த்தா ஃபுல்லாக வந்து பழங்கள் கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டருக்கு மேலே வந்து பழங்களாலே இந்த மடை போடுறத பார்க்கக்கூடியா இருக்குது. அப்போ நீங்கள் இப்போ இங்கேயான இருக்கிறீங்க இல்லாட்டி வெளிநாடு எங்கேயான இருக்கிறீங்க? நான் இங்கே தான் பிறந்தேன். நான் வெளிநாட்டில் இருக்கிறேன். எனக்கு இப்போ 47 வயதாகுது. எனக்கு அறிவு பிறந்த நாள்லேருந்து வைரவரோடு தான் நான் இருக்கிறேன். அப்போ வருஷம் காவடி எடுப்போம். இந்த முறை நான் காவடி எடுத்தேன். இந்த வைரவர்கிட்ட வேர்ல்டுக்காக வந்தீங்களோ? வேர்ல்டுக்காண்டி ஒரு 1 வீக்கில் வந்தேன். எனக்கு பிஸி இருந்தாலும் வந்தேன். வரவும் பண்ணுறது. ஆனால் நினைக்க விரையிலாகும். அவர் வைரவர் நினைக்கணும். அந்த தான் நாங்கள் வரலாம். நீங்களும் ஒரு நம்பிக்கை வச்சு வேண்டுமோ கண்டிப்பாக நடக்கும். நீங்களும் வந்து எங்களை மாதிரி ஒரு நாளைக்கு வடை மாலையில் அங்கேச்சு வடை வச்சு இங்கே வரணும். அதை நேத்திக்கு வடை மாலையெல்லாம் போடினா எல்லாம் பெரிய பெரிய வடை மாலையில் தான் பார்க்கக்கூடியா இருக்குது. அந்த எங்களுக்கு ஒரு அரசு வைரவர் இருக்குது. கடைசி பூசி அவருக்கு தான். அதில் பாருங்க வடையாலேயே நிறைஞ்சிருக்கார். சரி அண்ணா, நன்றி, சந்தோஷம். உங்களோட நேற்று நிறைவேறட்டும். நன்றி. இங்கே பாருங்க, இப்போ இந்த இடத்துல சோறு போட்டு சாம்பார்கள் எல்லாம் விட்டு செய்கிறத பார்க்கக்கூடிய இருக்குது. பாருங்க, மடை போட்டு கொண்டிருக்கி நம்ம வைரவருக்கு. இந்த கிடாயில் இருக்கிற ஸ்பெஷல் என்னென்றாலும் இந்த இங்கே கொடுக்கப்படுற கிடாய்கள் அனைத்துமே கோயிலுக்கு தானே. இந்த விற்கப்படுற கிடாயில் முழு காசும் வந்து கோயிலுக்கு தான் வழங்கப்படும். இதில் ஒன்றும் வந்து உரிமையாளருக்கு போகாது. அதனால தான் ஆடு வந்து வெட்டாமல் வந்து உயிரோடையே ஏலத்தில் போகுமா. இதில் நீங்கள் பார்க்கலாம், இது வந்து செம்மறி ஆடு. இந்த வீட்டில் காவலுக்காக வளர்க்கப்படுற ஆடு. இது பாருங்கள், இதில் எல்லாம் கிடாயல் வந்துருக்கு. கன கிடாயல் நிற்குது, எல்லாம் வந்து காட்ட முடியாது. இதெல்லாம் பாருங்கள், பெருங்கிடா வெள்ளை கிடாயெல்லாம் வந்துருக்குது. கிடாயல் எல்லாம் வந்து கொண்டு இருக்கிறத பார்க்கக்கூடிய இருக்குது. பாருங்க, இதில் 2 பெருங்கிடா வந்து கொண்டு இருக்குது. இங்கே பாருங்க, இதில் 2 கிடாயல் நிற்கிது. எப்படி இருக்குன்னு பாருங்க. அதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிடாயல் நடத்தி கொண்டு வர்றதை பார்க்கக்கூடியா இருக்குது. ஆனால் இந்த கிடாயல் அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு நன்கொடையாக வழங்கப்படுற கிடாயல்லாம், நேர்த்திக்காக நன்கொடையாக வழங்கப்படுற கிடாயல். இது ஒன்றும் அவையில் வந்து வீட்டுக்கு கொண்டு வரலையா. இதெல்லாம் கோயிலுக்கே இந்த காசு போகுமா, கோயிலில் வசதிக்காக. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40-50 கிடாய் கட்டி நிற்கிது. இதில் இருக்க எல்லா கிடாயலும் வந்து கோயிலுக்காக மட்டும்தான். இதில் வந்து கிடாயல் வேண்டுறதுக்கு மக்கள் வந்திருக்கணும். அதோட வந்து இன்றைக்கு இந்த கோயில் பூசைக்காரர் எல்லாரும் வந்திருக்கணும். இந்த பூசையில் பார்க்குறதுக்காக, தங்களோட நேர்த்திகளை நிறைவு செய்கிறதுக்காக கிராமஸ்தர்கள் கொண்டு வந்துருக்கணும். பாருங்கள்,
தெற்கு வாசலில் இப்போ பூசைகள் வழிபாடுகள் நடந்துகிட்டு இருக்க பார்க்க இருக்குது. வசந்த மண்டப பூசை நடக்க போது அதை பார்க்குறது தான் இப்போ பத்தர்கள் எல்லாம் வந்து கொண்டு இருக்கணும் பாருங்க. நவக்கிரகங்களுக்கு பூசை வழிபாடுகள் நடக்கிறத பார்க்கக்கூடியா இருக்குது. கிடாயில் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு கிடாயில் என்ன மாதிரி என்று இந்த வெள்ளி கிடா கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கிட்ட வருமன்ற மாதிரி சொல்லினா பார்ப்போம் என்ன வீரங்கள் போகுதுன்னு சொல்லி. வந்த கிடாய்க்குள்ள இந்த கிடாயனா பெருங்கிடாயம் கிட்டத்தட்ட 10 லட்சம் தொடக்கம் 15 லட்சம் விழா போகக்கூடிய கிடாண்டு அதில் இந்த வெள்ளி கிடா வளப்பாளர்கள் சொல்லினா அவனை உண்மையாக பொய்யோ தெரியாது. பார்ப்போம் என்ன மாதிரி இந்த கிடா பெருமதி போகுதுன்னு சொல்லி. இந்த கிடாயை பாருங்கோ மாலையெல்லாம் போட்டு கொண்டு வந்து விட்டுருக்கீங்கன்னா. வணக்கம் அண்ணா. வணக்கம். இந்த குறும்ப கட்டி ஞானவீரர் ஆலயத்தை வரலாறுகளை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? குறும்பை கட்டி ஞானவீரர் ஆலயம் என்பது இந்த கிராமத்திலே குறும்பை கட்டி விளையாடிய பாலகரோடு ஒரு புதிதாக ஒரு பாலகர் இணைந்து குறும்பை கட்டி விளையாடி அவர் அந்த குறும்பையை வென்றெடுத்து இந்த பாலகர்கள் கலைத்து அவரை பிடிக்கின்ற பொழுது இந்த அரசமரத்திலே மறைந்தார். அதுதான் ஞான வைரவராக குறும்பை கட்டி ஞான வைரவராலையும் தோன்றி இந்த கிராமத்து மக்களுக்கு அந்த பாலகனாக தோன்றிய வைரவர் காவலாக இருந்து பல அடியார்களுக்கு பல அருள்களை கொடுத்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல, கல்வி அறிவு, பொது அறிவு, அடுத்த உலக அறிவுகள், புறநாடுகளுக்கு சென்று கூட இந்த பாலகர்கள் இந்த வைரவருக்கு பல நேர்த்திக்கடன்களை செய்து வருவதும் வளமை உண்டு. அந்த நேர்த்திக்கடன்கள் ஊடாக அடியவர்கள் பல நன்மைகளை அடைந்திருக்கின்றனர் என்று எங்களால் கூறக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இதில் இந்த கோயிலில் வந்து ஒரு மிகவும் வந்து எல்லாரும் விமர்சையாக பார்க்குறது இந்த வேள்வி. எல்லா ஆலயங்களையும் பார்த்திங்கன்னா வேள்வியில் வந்து கிடா வந்து வெட்டப்படுறது. இந்த ஆலயத்தில் வந்து கிடா வெட்டப்படாமல்
அப்படியே உயிரோடையே ஏலத்தில் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? அதாவது பல ஆலயங்களிலே பல ஆலயங்களிலே கிடாய்கள் வெட்டப்படுவது உண்டு. எமது ஆலயத்தில் இந்த புதுமகட்டி ஞான வைரவர் ஆலயம் என்று சொல்லப்படுகிற ஒரு ஞான வைரவர் காவல் செய்வோம் முங்கத்தில். அந்த ஞான வைரவருக்கு விடப்படுகின்ற கிடா அனைத்தும் ஏலத்தில் தான் விடப்படுகிறது, ஒன்றும் வெட்டுவதில்லை. இது ஒரு பொங்கல் விழா. இது நாங்கள் சொல்கிறது ஒரு பொங்கல் விழா. எமது ஆலயத்துக்கு அருகில் இருக்கிற ஒரு கண்ணகி அம்மனும் இருக்குது. அது வைகாசி விசாகத்துக்கு பொங்கல் செய்யப்படுகின்றது. அந்த ஆலயத்திலும் ஒரு பொங்கல் விழா நடைபெறுகிறது. அடுத்ததாக இது ஆணி சுவாதிக்கு ஆரம்பமாகி முதல் வெள்ளி சனி வருகின்ற பொங்கல் விழாவாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அதோடு 15 தினங்கள் அலங்கார உற்சவ திருவிழா நடைபெறும். 15ஆம் நாள் ஒரு சங்க அபிஷேகம் இடம்பெற்று பெருமான் வீதி வலம் வந்து அடியார்களுக்கு அருள் பாலிப்பார். இந்த ஆலயத்தில் இன்னும் உண்டு. இந்த கிடாயை வந்து ஏலத்தில் எடுப்பவர்களுக்கு ஒரு ஆண்டுகளுக்கு பிற்பாடு காசு கொடுக்கக்கூடிய மாதிரி என்று சொல்லப்படுது. அது என்னத்துக்காக அப்படி செய்யப்படுது சொன்னால் அவர்கள் இந்த கிடாயில் ஒரு விருப்பம் உண்டு. அவர்களுக்கு தங்கள் கையிலே பணம் இல்லை என்று சொல்வதற்காக அந்த ஆலயத்தின் தர்மகர்த்தா என் குணரத்னம் ஐயா அவருக்கு ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்களுக்கு ஏலத்தில் கொடுக்கின்றார்கள். ஊர்க்காரருக்கு மட்டுமா இல்லை வெளியூர்லேருந்து வர எவருக்கு நம்பிக்கை அடிப்படையில், அதாவது தெரிந்தவர் முகத்தோட நம்பிக்கை அடிப்படையில் கொடுப்பாங்க. அப்படி நம்பிக்கை அடிப்படையில் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த ஆலயம். இந்த ஆலயம் தென்குலோடி குறும்பகப்பி ஞான வைரவர்கள்னா தெரியாதது இல்லை. அந்த வகையில் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆலயமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இந்த ஆலயத்தில் பார்த்தா பெரும்பான்மை உறவுகள் வந்து புலம்பெயர் தேசத்திலேருந்து வந்து தங்களுடைய நேர்த்திகளை செய்கிறதையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அது அவையில் இந்த நேர்த்தி வச்சு தாங்கள் நடந்தது எல்லாம் நடந்திருக்குது. நாங்கள் இதுக்காண்டியே லீவ் எடுத்து வந்திருக்கோம்லாம் சொல்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த ஆலயத்திலே நேர்த்தி வைத்து புறநாடு சென்றவர்கள் பல பேர். புறநாடு செல்வதற்காக ஒரு சிலர் இந்த ஆலயத்திலே நேர்த்தி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் சோதனைகள் மத்தியிலே புறநாடு சென்றிருக்கின்றார்கள். பல நன்மை அடைந்திருக்கின்றார்கள். பொருளாதார ரீதியில் முன்னேறி இருக்கின்றார்கள். கல்வி ரீதியில் முன்னேறி இருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த ஆலயத்தில் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை. இது இந்த ஆலயத்தில் பொங்கல் விழா என்று சொன்னால் புறநாட்டிலிருந்து விடுமுறையை கொடுத்து விட்டு அருகில் வந்து தங்கள் நேர்த்திகளை நிறைவேற்றிக் கொள்கின்றார்கள். சரி, நன்றி அண்ணாவை. பாருங்க, இதில் ஒரு வெள்ளை ஒரு பெருங்கடையாண்டு படுத்திருக்குது பாருங்க. இப்போ வந்து வெள்ளை கடையாளுக்கு தானே மதிப்பு, கருப்பு கடையாளுக்கு மதிப்பு இல்லையா. ஒரு காலம் கருப்புக்கு எல்லாம் மதிப்பான். முதல்ல வந்து என்ன குரல் சொன்னது, வெள்ளை கடை மதிப்பில்லை கருப்பு கடை மதிப்புன்னு சொல்லவாம். அவருக்கு அந்த வெள்ளை கடைக்கு கிறிஸ் பூசினார்ன்ற ஒரு கதையை ஒரு ஆள் சொல்கிறது உண்மையாக போய் தெரியாது. ஆனால் இப்போ வந்து கலர் கடையான மதிப்பு. அது இங்கே பாருங்க, அந்த படுத்து கிடக்க தெரியல, எலும்பை தான் தெரியுது ஆளுடைய உருவங்கள். இப்போ கிடாயலுக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தண்ணி தெளி வர்றதை பார்க்கலாம். இங்கே வந்து வெட்டுறது இல்லை தானே, அதால் மஞ்சள் தண்ணி தெளிச்சு போட்டு தான் அதோட வந்து கிடாயெல்லாம் கொடுக்குறோம்னா. என்னண்டா இந்த கலையாடி வந்து சொல்கிற கிடாயல் வந்து திருப்பி இங்கே இந்த ஆலயத்துலேருந்து கொண்டு போயிடணுமா. இந்த கிடாயல் இந்த முறை இல்லை வேள்வியை கொடுக்கலன்னு சொன்னால் அந்த கிடாயல் வந்து திருப்பி போயிடுமா. இந்த வார வருஷம் தான் திருப்பி கொண்டு வந்து கொடுக்கணுமா இந்த கிடாயல். ஒரு உண்மையிலேயே பார்க்க ஒரு வித்தியாசமாக இருக்குது. முதல் நான் பார்க்குறேன். இங்கே பாருங்க, ஆலயத்துக்கு பின்னாலையும் வந்து கிடாயல் கட்டப்பட்டிருக்கு. எல்லாமே வந்து உண்மையிலேயே பெருங்கிடாயல், பெரிய கிடாயல் எல்லாம் அந்த ஜமுனாபாரி என்று சொல்லப்படுற கிடாயல் எல்லாம் ஃபுல்லாக அந்த நீங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அந்த கேட்க நிற்கக்கூடாதுன்னு சொல்லி அதுகளுக்கு ஏற்ற மாதிரி தான் அதில் நிற்கிறத பார்க்கலாம். இஞ்சால சின்ன கிடாயில் நிற்கிது, பெரிய கிடாயில் நிற்கிது பாருங்க. பாருங்க கிடாயில் கனகிடாயல் நிற்கிது எல்லாம் எல்லாம் பாருங்க பெருங்க. 11 லட்சம். இதில் பாருங்க இந்த கிடாயில் எல்லாம் ரொம்ப பெருங்கிடாயில் நிற்குது. இந்த கிடாயண்டா கொம்பை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லியா. தலை கருப்பு தலை சிவப்பு போல கிடாயில் எல்லாம் கணக்காக நிற்கிறத பார்க்கலாம் பாருங்க. பாருங்க பெருங்கிடாயல். ஆலயத்துக்குள்ளெல்லாம் நிறைய கிடாயல் இருக்குது. எல்லாம் வந்து பெருங்கிடாயெல்லாம் முழுவதும். அதே மாதிரி இஞ்சால பாருங்க 2 கிடாய் நிற்கிது. கருப்பும் பிள்ளையும் தனி கருப்பும். கிடாயில் வந்து ஏலம் போய் கொண்டு இருக்குது.
40,000 ரூபா இந்த கடாயின் ஆரம்ப விலை. இந்த கிடா வந்து 1,75,000 ரூபா போனதா. கிடா ஏலம் தொடங்கிட்டு ஆனால் வந்து பார்க்க முடியாது. ஏன்னா ஃபுல்லாக வந்து ஆக்களால் வந்து இப்போ நிரம்பி இருக்கதான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்கள்.